LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரியும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியம் சதகத்துல்லா அப்பா. இது வரைக்கும் என்னோட டுட்டோரியல்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நான் என்ன இது பண்ண போறேன்னா பிளெண்டரோட கம்ப்ளீட் A to Z டுட்டோரியல் சீரிஸ் தான் போட போறேன். ஏன்டா இதெல்லாம் முதல்ல பண்ணிக்கணும்னு நீங்க கேட்கலாம். அது என்ன ரீசன் நான் வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் டுட்டோரியல்ஸ் பிளெண்டர் பிகினர் சீரிஸ் போட்டேன். ஆனா அது வந்து பழைய வெர்ஷன், ரொம்ப பழைய வெர்ஷன், கிட்டத்தட்ட 4 வருஷம் முன்னாடி நான் போட்டது. அது 2.79, இது வந்து 2.912 வெர்ஷன். ஸோ அந்த வெர்ஷனுக்கு இந்த வெர்ஷன் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஃபரெண்ட், இன்க்ளூடிங் ஷார்ட்கட் கீஸ்ல கூட ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் வந்து நமக்கு அதுல இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா இதை மறுபடியும் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா தொடங்கினா இனி வரக்கூடிய புது யூசர்ஸ்களுக்கு புதுசா பாக்குறவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் வந்து நான் இதை புதுசா நான் வந்து இப்போ தொடங்க போறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பிளெண்டர் வந்து தெரியும் ஆல்ரெடி. இது என்ன சாஃப்ட்வேர் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இது என்னன்னா இது வந்து ஒரு 3D சாஃப்ட்வேர். 3D மாடலிங் பண்ணலாம் இதுல. அதாவது 3D மாடலிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும்னா கிராபிக்ஸ், சினிமால கிராபிக்ஸ், கேமுக்கு, அதுக்கப்புறம் வேற இந்த இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, ஆர்கிடெக்சர், அதுக்கெல்லாம் 3D மாடலிங் பண்ணலாம் நம்ம அதுல. வேற இன்டீரியர், அதுக்கப்புறம் அந்த ஆர்கிடெக்சர், வேற இந்த ஃபர்னிச்சர் பண்றவங்க 3D மாடலிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 3D மாடலிங் வந்து இதுல நம்ம செய்யலாம். ஓகேங்களா? வேற இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா பாத்தீங்கன்னா இதுல வந்து அனிமேஷன் பண்ணலாம். இந்த பாகுபலிலாம் வந்து மாடை வந்து அடக்கம் தெரியுமா, காட்டெருமையை. ஸோ அந்த மாதிரி காட்டெருமை 3D மாடலிங் பண்ணி அதை அனிமேஷன் கூட பண்ணலாம். நான் வேணா என்னோட அனிமேஷன் செஞ்ச ஒரு இதை நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதுல லோ பாலி ஸ்டெகோசாரஸ். ஸோ இதை பாருங்க. இதை பாருங்க. இதுல வந்து நான் அந்த 3D மாடலிங் ஸ்டெகோசாரஸ் செஞ்சிருக்கேன். இந்த ஸ்டெகோசாரஸ் வந்து அனிமேஷன் கொடுத்துருக்கேன், நடக்க வைக்கிற மாதிரி நம்ம அனிமேஷன் பண்ணிருக்கேன் இதுல. ஸோ இதுதான் வந்து இந்த சாஃப்ட்வேரோட மெயின் யூசர்ஸ். சரிங்களா? இது மட்டும் இல்ல, நீங்க இதுல என்ன பண்ணலாம், வீடியோ எடிட்டிங் பண்ணலாம். வீடியோ எடிட்டிங் இருக்கு இதுல. விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணலாம், VFX விஷுவல் எஃபெக்ட் பண்ணலாம், கம்போசிஷன் 3D கம்போசிஷன் கூட பண்ணலாம் இதுல. ஸோ இதுல நான் மெயினா நான் வந்து நம்ம இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா இதுல அதிகமா நான் போடுறதுன்னு பாத்தீங்கன்னா 3D மாடலிங், அனிமேஷன். மெயின் அந்த என்விரான்மெண்ட் எல்லாம் நான் நிறைய 3D மாடலிங் பண்ணி செஞ்சு போடுவேன். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த சாஃப்ட்வேர் அதிகமா இப்ப யூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீ சோர்ஸ் இதுல. ஓகேங்களா? ஓபன் சோர்ஸ். இது எங்க யாருனாலும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்க டவுன்லோட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, blender.org. இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட இன்னொரு ஒரு இந்த சாஃப்ட்வேரோட இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இது இன்ஸ்டால் பண்ண கூட தேவையில்லை. இந்த சாஃப்ட்வேரை ஜஸ்ட் போர்ட்டபிளா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதை பிளெண்டர் இந்த டவுன்லோட் கொடுங்க. இதுல டவுன்லோட் கொடுத்துட்டு இன்னைக்கு பார்க்க சாஃப்ட்வேர் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. என்னோட ஸ்கிரீன் ரெக்கார்டர், பிளெண்டர் எல்லாமே. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க, இதுல டவுன்லோட் இருக்குல்ல, அந்த டவுன்லோட் நீங்க கொடுக்கலாம். டவுன்லோட் கொடுத்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ண வேண்டாம், எனக்கு வந்து ஜஸ்ட் நான் வந்து பென்ட்ரைவ் ஆப் மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா வச்சுங்களேன், அதர் வெர்ஷன்ல போய் இந்த விண்டோஸ் போர்ட்டபிள் இருக்குல்ல, இது இன்ஸ்டாலர். இது வந்து டைரக்டா இன்ஸ்டால் பண்ணிடும் சாஃப்ட்வேரை. இது வந்து போர்ட்டபிள் ஜிப்னு கொடுத்தா ஒரு ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். அந்த ஜிப் ஃபைலை நீங்க அன்சிப் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஓபன் ஆகும். ஸோ அந்த ஜிப் அன்சிப் பண்ணா அந்த மாதிரி ஃபோல்டர் வரும். அந்த ஃபோல்டருக்குள்ள போனீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் இருக்கும் உள்ள. நீங்க இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஓபன் ஆகும். நீங்க டைரக்டா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம பிளெண்டரை வந்து ஃபர்ஸ்ட் இது எபிசோட் 1. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதோட GUI பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம பேசிக்ஸ் பத்தி கொஞ்சம் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் எடிட் பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தி நம்ம செஞ்சு காட்டுறோம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேரோட இதான் பேசிக் GUI. ஃபர்ஸ்ட் நீங்க அதை பாக்குறீங்க தெரியுமா? இதுக்கு ஒரு நிமிஷம் நான் அந்த ஸ்கிரீன் கேஸ்ட் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கிரீன் கேஸ்ட்னா என்னன்னா நான் வந்து என்ன கீ பிரஸ் பண்ணாலும் அது இங்க தெரியும் சைடுல. அது உங்களுக்கு பார்க்க யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனாலதான். ஸோ இதுதான் வந்து ஒர்க் ஸ்பேஸ், வியூ போர்ட் ஒர்க் ஸ்பேஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த வியூ போர்ட் பாத்தீங்கன்னா 3 லைன் இருக்கு. ஸோ இது வந்து உங்களோட நடுவுல வந்து டிஃபால்ட்டா ஒரு கியூப் ஒன்று இருக்கும். சரிங்களா? எப்பவுமே ஒரு டிஃபால்ட்டா ஒரு கியூப் ஒன்று இருக்கும். ஒரு நிமிஷம், இப்போ இதெல்லாம் நான் டெலீட் பண்ணேன். நீங்க ஓபன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? டிஃபால்ட்டா ஒரு கியூப் இருக்கும், ஒரு லைட் இருக்கும், ஒரு கேமரா இருக்கும். ஓகே, சோ நீங்க வந்து இப்போ ஒரு 3D மாடலிங் பண்றதுக்கு வந்து முதல்ல எடுத்தோமே இந்த கியூப்ல இருந்து நான் என்னோட அனுபவத்துல சொன்னேன். இது வரைக்கும் நான் பண்ண எல்லா 3D மாடல், நிறைய 3D மாடல் மோஸ்ட்லி 95% வந்து கியூப்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த கியூப். நீங்க கியூபை வந்து மாடிஃபை பண்ணி நம்ம வந்து
எல்லாம் செஞ்சுக்கலாம். நமக்கு என்ன மாதிரி தேவையோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை நான் வர டுட்டோரியல்ல காட்டுறேன். ஸோ இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபைலு, சேவ் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்னன்னா டிஃபால்ட்டா எல்லா சாஃப்ட்வேர்ல இருக்கிற ஒண்ணு. அதாவது ஒரு புது கிரியேட் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கிற ஃபைலை ஓப்பன் ஆல்ரெடி சேவ் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம் ப்ராஜெக்டை. அந்த இது எடிட் தெரியும், அன்டு அதுல ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. அந்த ப்ரிஃபரன்ஸ்ல கூட போனா ஆட் ஆன்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த ஆட் ஆன்ஸ் பத்தியெல்லாம் நான் இன்னும் போப்போ நான் சொல்லுவேன். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு மேலோட்டமா சொல்றேன். சரிங்களா? நெக்ஸ்ட் ரெண்டர் பட்டன். இந்த ரெண்டர் அப்படின்னா என்னன்னா இதுதான் முக்கியமானது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 3D மாடலிங் பண்ணிட்டீங்க, கரெக்டா 3D மாடலிங் செஞ்சுட்டீங்க. அந்த 3D மாடலிங்க எப்படி வந்து போட்டோவாவோ வீடியோவாவோ எடுக்கணும்ல, அதுக்கு தான் அந்த ரெண்டர் வந்து தேவைப்படும். ரெண்டர் இமேஜ் கொடுத்தா ஜஸ்ட் ஒரு எந்த ஃப்ரேம்ல வச்சிருக்கீங்களோ இதான் ஃப்ரேம்ஸ். இப்போ வரைக்கும் 250 ஃப்ரேம் இருக்கு. சரிங்களா? எந்த ஃப்ரேம்ல இருக்கோ அந்த ஃப்ரேமுக்கு அது போட்டோவாவோ இல்ல வீடியோவாவோ உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி ரெண்டர் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஓகே, இந்த விண்டோஸ்லாம் புது விண்டோ அது பிரச்சனை இல்லை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த இதுக்கு வருவோம். இந்த வியூ போர்ட் டிஸ்பிளே சொல்லுவாங்க தெரியுமா? இதுல வந்து 3 ஆங்கிள் இருக்கும், 3 ஆக்சிஸ். இதுல இந்த சிவப்பு கலர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இதுல இது பிளஸ் இது மைனஸ். அதே மாதிரி பச்சை கலர் வந்து ஒய் ஆக்சிஸ், இது ஒய்ல பிளஸ் இது ஒய்ல மைனஸ். அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் வந்து ஜி ஆக்சிஸ், ஜினா ஜெட், ஆல்பபெட்ல ஏபிசில கடைசி இருக்கு ஜெட், அத ஜீன்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? சோ ஜி ஆக்சிஸ் மேல வந்து ஜில பிளஸ், கீழ வந்து ஜில மைனஸ். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து இது வந்து ஆக்சிஸ். சோ இதுல நார்மலா ஒரு படம் வரையறீங்க பேப்பர்ல, கரெக்ட்டா? போட்டோஷாப்போ பேப்பர்லயோ படம் வரையறீங்க, அது வந்து 2D, அதுல எக்ஸ் ஒய் மட்டும் தான் இருக்கும். பட் இதுல வந்து நம்ம ஒர்க் பண்ண போறது 3D. 3Dனா இப்போ உங்களுக்கு ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அத. ஓகே, இப்போ டிஃபால்ட்டா ஒரு 2Dனா வச்சுங்களேன். இப்போ எக்ஸ் ஒய் ஒரு பேப்பர்ல படம் வரையறீங்க, அது வந்து 2D டிராயிங். ஸோ அதுல வந்து எப்படின்னா எக்ஸ் ஒய்ல மட்டும் தான் வரும். இது எக்ஸ், இது மைனஸ் எக்ஸ், இது ஒய், இது மைனஸ் ஒய், கரெக்டா? ஸோ இந்த நீங்க வரையக்கூடிய நீங்க ஒரு பந்து ஏதோ சம்திங் வரையறீங்க. ஸோ அந்த வரைகிறது வந்து இந்த எக்ஸ்ல இந்த பாயிண்ட் எடுத்தீங்கன்னா எக்ஸ்ல ஒரு பாயிண்ட் ஒய்ல ஒரு பாயிண்ட் இருக்கும், கரெக்டா? ஸோ இந்த பாயிண்ட் எடுத்தீங்கன்னா எக்ஸ்ல ஒரு பாயிண்ட் ஒய்ல ஒரு பாயிண்ட் இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா 3D. 3Dங்கிறது வந்து எக்ஸ் ஒய் அப்புறம் ஜி ஆக்சிஸ், ஜி ஆக்சிஸ்லயும் வந்து நீங்க மூவ் பண்ண வேண்டிய வரும். அதனாலதான் வந்து 3D மாடலிங் சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபைன். இப்போ இந்த சைடு இதுதான் வியூ போர்ட் டிஸ்பிளே. இந்த ஒன்று பாத்தீங்களா, இது வந்து கலெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நீங்க இங்க என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் அங்க காட்டும் உங்களுக்கு. இப்போ இங்க வந்து என்ன இருக்கு, ஒரு கேமரா இருக்கு. சோ கேமரா வந்து இங்க இருக்கு, ஒரு கியூப் இருக்கு, ஒரு கியூப் வந்து இங்க இருக்கு. இதுதான் மெஷ், இதுதான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, மெஷ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுவும் ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இது வந்து மெஷ் ஆப்ஜெக்ட், இது வந்து லைட் ஆப்ஜெக்ட், இது வந்து கேமரா ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஓகே, உங்களோட ஆப்ஜெக்ட் ஃபுல்லா அங்க காட்டும். இந்த செட் வந்து கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்கணும். என்னன்னா இது வந்து அவுட்புட் ப்ராப்பர்ட்டிஸ், உங்களுக்கு என்னன்னா லைட்டிங்ஸ்லாம் எப்படி வேணுங்கிறது வந்து இது செட் பண்ண வேண்டி வரும். இது வந்து இதான் அவுட்புட். சாரி, இது வந்து என்னது சொல்லுவாங்க, இது ரெண்டர் ப்ராப்பர்ட்டி. சாரி, இது வந்து ரெண்டர் ப்ராப்பர்ட்டிஸ். உங்களோட லைட்டிங்ஸ் எவ்வளவு வேணும், சாம்பிள்ஸ் எவ்வளவு வேணும், குவாலிட்டி, ரெண்டர் குவாலிட்டி என்ன இருக்குங்கிறத பத்தி இது வந்து இருக்கணும். இது வந்து ரெண்டர் உங்களோட என்ன எவ்வளவு ரெசல்யூஷன் ரெண்டர் ஆகணும், 1080 பிக்சலா, 720யா, இல்ல 4Kக்கு ரெண்டர் பண்ணணுமா, அதெல்லாம் வரும்ல அந்த இது. இது எந்த ஃப்ரேம்ல தொடங்கி எந்த ஃப்ரேம் வரைக்கும் ரெண்டர் பண்ணணுங்கிறது தான் இதுல இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம டிஃபால்ட், இதெல்லாம் நம்ம போக பார்க்கலாம். இது வந்து வேர்ல்டு நிறைய இருக்கு இதுல. ஓகேங்களா? கேமரா செட்டிங் எல்லாம் நிறைய இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து அந்த இது சம்பந்தப்பட்டது. இங்கே ஒன்று இருக்கு பாருங்க கீழே, இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து டைம் லைன். டைம் லைன் இந்த பிளே பட்டனை பிளே பண்ணீங்கன்னா வச்சுங்களேன், இப்படி பிளே ஆகும் வீடியோ, வந்து வீடியோ மாதிரி பிளே ஆகும் அது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து டைம் லைன் சொல்லுவாங்க. இதை வந்து இப்போ டிஃபால்ட்டா எப்படி இருக்கும்னா 24 ஃப்ரேம் பெர் செகண்ட், அதாவது ஒரு செகண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 24 ஃப்ரேம் வந்து ஓடும் இதுல. ஓகே, இப்போ நீங்க இந்த வீடியோவாவோ இமேஜ் சீக்வன்ஸாவோ ரெண்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 ஃப்ரேம் பெர் செகண்ட்ல தான் வந்து அது ரெண்டர் ஆகும். சரிங்களா? இப்போ நான் ப்ளே பண்ணேன்னா அது அப்படிதான் ரெண்டர் ஆகுது. ஓகே, ஸோ நான் இதை ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இது வியூ போர்ட். இப்போ வந்து உங்களுக்கு இந்த வியூ போர்ட்ல வந்து எப்படின்னா எனக்கு வந்து நான் எல்லாத்தையும் எல்லா ஆங்கிளையும் பார்க்கணும், டாப் வியூலையும் பார்க்கணும், சைடு வியூலையும் பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இங்க ரைட் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இது இப்படி வேணாம், உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்றேன். இந்த இங்க இப்படி கொண்டு போனீங்கன்னா ஒரு பிளஸ் மாதிரி வரும், அப்படி கிளிக் பண்ணிட்டு அப்படி டிராக் பண்ணீங்கன்னா வச்சுங்களேன், ஸோ ரெண்டு விண்டோவா வந்துடும் உங்களுக்கு. நீங்க இதுல வந்து ரைட் வியூ வரலாம். ஓகே, வியூஸ் பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். வியூல வந்து என்னன்னா நம்பர் பேட் இருக்கா, நம்பர் பேட் அதுல 1 பிரஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ, 3
7 பிரஸ் பண்ணீங்கன்னா டாப் வியூ சரிங்களா. மொத்தமாவே வந்து இது 3 வியூலயும் நம்ம பார்க்கலாம். இப்போ ரைட் பார்த்தாச்சு, ஃப்ரண்ட் பார்த்தாச்சு, டாப் பார்த்தாச்சு. அப்போ எனக்கு லெஃப்ட் வேணும்னா கண்ட்ரோலை பிடிச்சிட்டு ரைட்னா 3, லெஃப்ட்னா கண்ட்ரோல் 3 லெஃப்ட் வியூ, 1னா ஃப்ரண்ட், அவன் பேக்னா கண்ட்ரோல் 1. இது பேக் வியூ. மேல இருந்து தெரியுது பாருங்க பேக் ஆர்த்தோகிராஃபிக்னு. டாப்னா 7, நம்பர் பேட்ல 7. அப்ப பாட்டம் வியூனா வச்சுங்களேன் கண்ட்ரோல் 7. ஓகே, இப்போ வந்து நான் இதுல ஃப்ரண்ட் வியூ வந்து 1 பிரஸ் பண்ணி வைக்கிறேன். இதுல வந்து நான் சைடு வியூ வைக்கணும். எனக்கு ரைட் சைடு வியூ வேணும்னா 3 பிரஸ் பண்ணீங்கன்னா ரைட் சைடு வியூ வந்துடும். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ இங்க இருக்கு, ரைட் சைடு வியூ இங்க பாருங்க. ஃப்ரண்ட் வியூ ரைட் சைடு வியூ ரெண்டும் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இதை நீங்க இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். இப்படி கிளிக் பண்ணிட்டு இப்படி பண்ணீங்கன்னா இன்னும் அடுத்த வியூ வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவையானபடி நீங்க மாடிஃபை எப்படி வேணும் வச்சுக்கலாம். பட் என்னோட உறுதி என்னன்னா நான் யூஸ் பண்றது வந்து ஜெனரலாவே ஒரு வியூவா வச்சு பண்ணுவேன். அவ்வளவுதான். சில சமயம் தான் வந்து 2-3 வியூ வச்சு பண்ணுவேன். எனக்கு இது வேண்டாம்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு அப்படி இப்படி பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா வச்சுங்களேன் அப்படியே அந்த விண்டோ போயிடும். ஓகே, இப்போ இதை ஜூம் பண்றதுக்கு வந்து நான் மவுஸ்ல வந்து சென்டர்ல அந்த ரோலரை இப்படி பண்ணுங்க. ஜூம் அவுட் ஜூம் இன், ஜூம் அவுட் ஜூம் இன். அப்புறம் அதை வியூ போட்ட ரோல் பண்றதுக்கு அந்த சென்டருக்கு ரோலரை பிடிச்சி அமுக்கிக்கிட்டு அப்படி ஸ்பின் பண்ணீங்கன்னா ரோல் ஆகும். எப்படி வேணாலும் ரோல் ஆகிக்கும். உங்களுக்கு சில சமயம் ஸ்க்ரோல் ஒர்க் ஆகல அப்படின்னு நினைச்சீங்கன்னா வச்சுங்களேன், இந்த இருக்குல்ல அந்த இதை பிடிச்சிட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து பழைய வெர்ஷன்ல இல்ல, இது புது வெர்ஷன்ல 2.8க்கு அப்புறம் தான் இது கொண்டு வந்தாங்க. ஓகே, அப்புறம் இது எனக்கு டிராக் பண்ணணும். இப்போ எப்படின்னா ஷிஃப்ட் பிடிச்சிட்டு அந்த ரோலரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வச்சுங்களேன் அப்படி இப்படி கொண்டு வரலாம். இப்படி மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். இதை அதாவது கியூபை மூவ் பண்ணல, என்டையர் விண்டோவே இப்படி லைட்டா அப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம் வியூவை. ஓகேங்களா. அதுக்கும் எனக்கு சென்டர் பட்டன் ஒர்க் ஆகல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இருக்குல்ல மூவ் த வியூ, வியூவை இப்படி மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஃபைன். இப்போ இந்த இது வந்து கேமரா வியூ. இதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து நம்பர் 0 பிரஸ் பண்ணா வச்சுங்களேன் டைரக்டா அந்த கேமரா இருக்கு பாத்தீங்களா, அந்த கேமரால இருந்து பார்த்தா என்ன வியூல வருமோ அந்த வியூ வந்துடும். ஆக்சுவலா நீங்க ரெண்டர் பண்ணீங்கன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து போட்டோவாவோ வீடியோவா வேணா கேமரா என்ன வியூல இருக்கோ கேமரா வியூ படிதான் வந்து உங்களுக்கு ரெண்டர் வந்து ஆகும். ஓகேங்களா. இப்போ நான் சிம்பிளா ஒரு ரெண்டர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. 760 இதுல வந்து மேல சும்மா ரெண்டர் அப்படி கொடுத்தா வச்சுங்க. அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து F12. ஓகேங்களா. இவன் பாருங்க கேமரா வியூல வந்து நமக்கு ரெண்டர் ஆயிருக்கு அந்த கியூப். ஓகேங்களா. இப்போ சரி ஒரு சைடுல ஒரு லைட் இருக்கு, அந்த லைட் என்ன அப்படின்னு கேட்கலாம். இது டிஃபால்ட்டா சாதா வியூல இது வந்து சாலிட் வியூ. இப்போ நம்ம இருக்கிறது இந்த இருக்கு பாருங்க சாலிட் வியூ. சாலிட் வியூல வந்து லைட் தெரியாது. ஆக்சுவலா நீங்க அந்த ரெண்டர் வியூன்னு ஒன்று இருக்கும். இந்த வியூல போனீங்கன்னா லைட் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த லைட் இருக்குல்ல, லைட் இருக்கு, லைட்ல தெரியும். லைட்டோட கலரை மாத்தணும்னா லைட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த இருக்குல்ல இதுல போனீங்கன்னா லைட்டோட கலரை வந்து நீங்க மாத்திக்கலாம். ப்ளூ கலரு, சிவப்பு கலரு, எல்லா கலரையும் வந்து லைட் எந்த கலர்ல தேவையோ அந்த கலர்ல மாத்திக்கலாம். ஓகேங்களா. சாலிட் வியூல பட் சாலிட் வியூல ஒர்க் பண்ணுங்க, ரெண்டர் வியூல ஒர்க் பண்ணா ஸ்லோவா இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ இந்த இது என்ன பாத்துறோம், இது வந்து உங்க ஒரு சைடுல ஒரு விண்டோ இருக்கும். இந்த விண்டோ வந்து அப்படி இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா T பிரஸ் பண்ணுங்க, அது ஹைட் ஆகும். டீயை கொடுத்தீங்கன்னா வரும் போகும் அப்படி. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி பாத்துருவோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பாத்தீங்கன்னா கியூபை வந்து எப்படி மூவ் பண்ணலாம், ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம், எப்படி ஸ்கேல் பண்ணலாம், அந்த பத்தி நாம ஃபர்ஸ்ட் பாத்துறோம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் மூவ் பண்றதுக்கு வந்து நீங்க இந்த இது வந்து செலக்ஷன் டூல். இது வந்து செலக்ஷன் டூல்னா இதுல 4 ஆப்ஷன் இருக்கு. செலக்ஷன் ஃபர்ஸ்ட் நான் டிஃபால்ட்டா அந்த கட் ஆப்ஜெக்ட் தான் வச்சிருப்பேன். இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்றதுக்கு வந்து மவுஸ்ல லெஃப்ட் கிளிக். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிறது வந்து ட்வீக்னா ஒண்ணா செலக்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டை பிடிச்சி நிறைய செலக்ட் பண்ணிக்கலாம். டீசெலக்ட் பண்ணா கண்ட்ரோலை பிடிச்சிட்டு இது டீசெலக்ட் பண்ணா கண்ட்ரோலை பிடிச்சிட்டு அப்படி கிளிக் பண்ணா டீசெலக்ட் ஆயிடும். ஓகே, இப்போ செலக்ட் பாக்ஸ்னா அப்படி பாக்ஸ் மாதிரி இப்படி செலக்ட் பண்ணும். அப்புறம் செலக்ட் சர்க்கிள்னா வச்சுங்களேன் சர்க்கிள் மாதிரி அப்படியே செலக்ட் பண்ணிட்டே போகலாம். கடன்னு அடுத்தது செலக்ட் இந்த லஸ்ஸோ அப்படின்னா ஒரு அன்ஈவனான ஒரு ஷேப்ல இப்படி செலக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்ம வந்து உங்களுக்கே புரியும் அது. ஓகே ஃபைன். இப்போ இது வந்து 3D கர்சர்னு சொல்லுவாங்க. 3D கர்சர்னா நடுவுல ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, XY நடுவுல ஒண்ணு ஒரு வட்டமா ஒண்ணு, அதுதான் 3D கர்சர். ஸோ அதை நான் போக உங்களுக்கு நான் சொல்லி தரேன், அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் மூவ் பார்ப்போம். மூவ் ஒரு ஆப்ஜெக்டை எப்படி மூவ் பண்றது அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த மூவ் நீங்க கொடுத்துட்டு டிஃபால்ட்டா இருந்தா அந்த இது இருக்காது. பட் நீங்க இதை கொடுத்தீங்கன்னா அந்த ஆரோ வந்துடும். ஓகேங்களா. ஸோ அந்த ஆரோ வந்து என்ன சொல்லுதுன்னா நீங்க இந்த ஆரோவை பிடிச்சிட்டு அப்படி கிளிக் பண்ணி அப்படி டிராக் பண்ணீங்கன்னா ஒய்ல மூவ் ஆகுது. அதே இது எக்ஸ் மூலம் மூவ் பண்றதுக்கு இப்படி மூவ் பண்ணிக்கலாம். அந்த ஒய் அந்த ஆரோவை பிடிச்சிட்டு அப்புறம் ஜெட்ல ஜீல மூவ் பண்றதுக்கு மேலே கீழே அந்த ஆரோவை பிடிச்சி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதோட ஷார்ட்கட் கீ பாத்தீங்கன்னா ஜி ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு ஜி கொடுத்தீங்கன்னா வச்சுங்களேன்
அப்படி மூவ் ஆகும் இப்படியே. ஓகேங்களா, இது இல்லாம கூட நம்ம மூவ் பண்ணலாம். ஜியை கொடுத்துட்டு இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஜியை கொடுத்துட்டு ஒய்யை பிரஸ் பண்ணீங்கன்னா ஒய்ல அப்படி மூவ் ஆகும். ஜியை பிரஸ் பண்ணிட்டு இப்படி மூவ் ஆகும்ல. எக்ஸை கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ல மட்டும் மூவ் ஆகும், வேற எந்த ஆங்கிளையும் மூவ் ஆகாது. ஜியை பிரஸ் பண்ணிட்டு ஜெட்ல மூவ் பண்ணீங்கன்னா ஜில மட்டும் மூவ் ஆகும் இப்படி ஜி ஆக்சிஸ்ல. இப்போ ஜி எக்ஸ் 5 கொடுத்தா வச்சுங்களேன், 5 மீட்டர் தள்ளி அது மூவ் ஆகும். 5 அந்த கட்டமா இருக்குல்ல அந்த கிரிட் தள்ளி. அதே மாதிரி ஜி ஒய் -10 கொடுத்தீங்கன்னா -10ல 10 தடவை மூவ் ஆகும். ஸோ அப்படி இது மூவ் டூல். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், எனக்கு ஜி எக்ஸ்ல மூவ் ஆகணும் ஒய்ல மூவ் ஆகணும், ஆனா ஜெட் ஆக்சிஸ்ல மூவ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜி பிரஸ் பண்ணுங்க, சாதாரணமா மூவ் ஆகுது. ஷிஃப்ட் ஜி கொடுங்க, அதாவது ஷிஃப்ட் ஜெட் அது கொடுத்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ல மூவ் ஆகும் ஒய்ல மூவ் ஆகும், ஆனா ஜெட்ல மூவ் ஆகாது. ஜெட் ஆக்சிஸ்ல வந்து உங்களால மூவ் பண்ண முடியாது. இப்போ காட்டுறவங்க பாருங்க, ஜி ஷிஃப்ட் ஜெட் கொடுத்தா வச்சுங்களேன் எக்ஸ்லயும் ஒய்லயும் மூவ் ஆகுமே தவிர ஜெட் ஆக்சிஸ்ல மேல போகாது. ஜி ஜெட் கொடுத்தா மட்டும் தான் மேல போகும். ஓகேங்களா, அதே மாதிரி ஜி கொடுத்துட்டு ஷிஃப்ட் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸ தவிர மிச்ச எல்லா ஆக்சிஸ்லயும் அது வந்து அது மூவ் ஆகும். எக்ஸ்ல வந்து மூவ் ஆகாது, மேல போகும் கீழே வரும். ஒய் ஆக்சிஸ்ல முன்னாடி பின்னாடி போகும், எக்ஸ்ல சைடுல மட்டும் போகாது. ஓகேங்களா, இது வந்து மூவ் டூல். அடுத்து ரொட்டேட் டூல். ரொட்டேட்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து ஆர். ஓகேங்களா, இதுலயும் 3 இது இருக்கு. எக்ஸ்ல ரொட்டேட் பண்ணணும்னா இந்த இதை கிளிக் பண்ணுங்க, ஒய்ல ரொட்டேட் பண்ணா இதுல கிளிக் பண்ணுங்க, ஜெட்ல ரொட்டேட் பண்ணா இதை கிளிக் பண்ணுங்க, இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரொட்டேட் ஜெட் 45 டிகிரி கொடுத்தா 45 டிகிரி ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி ரொட்டேட் ஒய் 90 டிகிரி கொடுத்தா ஓகே. இதை வச்சு நம்ம பார்க்க வேணாம், வேற ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு பார்ப்போம். இது எல்லாமே ஒரே மாதிரி இந்த மங்கி ஹெட் வச்சு பார்க்கலாம், இதுதான் நல்லா இருக்கும். ஓகே ஓகே, ரொட்டேட் எக்ஸ் 90 டிகிரி கொடுத்தீங்கன்னா 90 டிகிரி இப்படி கீழே அப்படி மூவ் ஆயிரும். ஓகே, ரொட்டேட் எக்ஸ் ஜெட் 65 டிகிரி கொடுத்தீங்கன்னா 65 டிகிரி எக்ஸ் ஆக்சிஸ்ல ஜெட் ஜி ஆக்சிஸ்ல மூவ் ஆகும். ஓகேங்களா, ஃபைன். இது வந்து ரொட்டேட் டூல். இப்போ இதுல என் பிரஸ் பண்ணீங்கன்னா சைடுல ஒரு விண்டோ வரும், இது வந்து வியூ விண்டோன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இந்த டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், நீங்க இதுலயும் கூட மூவ் பண்ணிக்கலாம். இதை இப்போ எக்ஸ் இப்போ ஒரு டிஃபால்ட்டா ஒரு ஆப்ஜெக்ட் எக்ஸ் ஒய் ஜெட் மூணுலயுமே 0ல இருக்கு. இப்போ எக்ஸ்ல 5ல போனா பாருங்க 5ல வந்துருச்சு பாருங்க, இப்போ 0ல வரும். அதே மாதிரி இங்க நீங்க ரொட்டேட் இப்படி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுலயும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன் இருக்கு ரொட்டேட், இதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா, ஓகே, இதுலயும் நீங்க இதுலயும் வந்து அப்புறம் இந்த இது பாத்தீங்கன்னா ஸ்கேல் ஆப்ஷன். ஸ்கேல்னா பெருசாக்குறது. எஸ், இதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பெருசாகும். ஓகேங்களா, இதுக்கு நான் கியூப் வச்சு உங்களுக்கு காட்டுறேன், அதான் நல்லா பார்க்க வசதியா இருக்கும். இப்போ எக்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ல மட்டும் ஸ்கேல் ஆகும், மற்ற ஆக்சிஸ்ல ஸ்கேல் ஆகாது. ஒய் கொடுத்தீங்கன்னா ஒய்ல மட்டும் ஸ்கேல் ஆகும். ஜெட் கொடுத்தீங்கன்னா ஜெட்ல மட்டும் இது ஸ்கேல் ஆகும். இப்போ ஷிஃப்ட் ஜெட் கொடுத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஜெட்டை தவிர மிச்ச எல்லா ஆக்சிஸ்லயும் எது ஸ்கேல் ஆகும். சைடுல இதுல பாருங்க, நீங்க இதுல பாருங்க. இப்போ நான் வந்து இதுல ரெண்டு கொடுக்குறேன். இதுல இப்படியும் பண்ணலாம், இது இப்படியும் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஷிஃப்ட் எக்ஸ் கொடுத்தா வச்சுங்களேன், சைடுல அந்த விண்டோவை பாருங்க, அந்த விண்டோவை பாருங்க. ஸ்கேல்ல வந்து எக்ஸ் 1 இருக்கு, 1 தான் இருக்கு, அது மாறவே இல்லை. ஆனா ஒய்யும் ஜெட்டும் மாறுது. ஓகேங்களா, இது வந்து ஸ்கேல் ஆப்ஷன். இந்த 4வது ஒண்ணு இருக்கும், இது என்ன பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே இருக்கும். ரொட்டேட் இருக்கும், எக்ஸ் ஸ்கேல் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, ஃபைன். இப்போ இந்த இதுல வந்து ஒரு புதுசா ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் ஏ கொடுத்தனா இதுல மெஷின் இருக்கும். நான் சொன்ன மெஷ்னு சொன்னோம்ல, அந்த மெஷ் தான் இதெல்லாம். இந்த மெஷ்ல வந்து நிறைய இருக்கு உங்களுக்கு. கியூப் இருக்கு, அப்புறம் இதை மூவ் பண்ணி இங்க வைக்கிறேன். அப்புறம் ஸ்பியர் இருக்கு, யூவி ஸ்பியர் இருக்கு. அதுக்கப்புறம் இக்கோஸ்பியர்னு ஒண்ணு இருக்கு. நான் ஏன் மூவ் பண்ணி வைக்கிறேன்னா அந்த 3D கர்சர் ஒன்று இருக்குது, அது எங்க இருக்கோ அங்கதான் வந்து நீங்க புதுசா வைக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து வரும். ஓகேங்களா, இப்போ நான் அந்த 3D கர்சர் வந்து நான் இங்க சும்மா அப்படி எங்கேயாவது வைக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன், ஒரு கோன் வைக்கிறேன், அது டைரக்டா அங்கதான் வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து 3D கர்சரோட யூஸ். இப்போ இந்த 3D கர்சரை வந்து நீங்க நடுவுல கொண்டு வரணும் அப்படின்னீங்கன்னா வச்சுங்களேன், ஷிஃப்ட் எஸ், அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து ஷிஃப்ட் எஸ் கொடுத்து கர்சர் டு வேர்ல்ட் ஆரிஜின், இந்த நிறைய மெனு ஓபன் ஆகும். இல்ல கர்சர் டு வேர்ல்ட் ஆரிஜின் கொண்டு வந்தா சென்டருக்கு வந்துடும். இல்ல எனக்கு 3D கர்சரை வந்து நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்றேன், அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் செலக்ஷன் டூலுக்கு வந்துருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் 3D கர்சரை சென்டர்ல கொண்டு வந்துறேன்.
ஓகே இப்போ என்னோட 3D கர்சர் சென்டர்ல இருக்கு. நான் ஒரு ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த கியூபை செலக்ட் பண்றேன். செலக்ஷன் டூலுக்கு வந்து நான் செலக்ட் பண்றேன். செலக்ஷன் டூலுக்கு வராம நீங்க செலக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே செலக்ஷன் டூலுக்கு நான் வந்துட்டேன். செலக்ஷன் டூலுக்கு வந்துட்டு செலக்ஷன் டூல வந்தா தான் செலக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ நான் செலக்ட் பண்ணிட்டேன் ஒரு ஆப்ஜெக்ட்டை. செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் எஸ் கொடுங்க. கொடுத்துட்டு கர்சர் டு செலக்டட். கர்சர் டு செலக்டட். நல்லா பாருங்க. கர்சர் வந்து அதான் நீங்க செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கு உங்க கர்சர் போகணும் அப்படின்னு கொடுக்கணும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு டைரக்டா உட்காந்து உங்க கர்சர் வந்து நேரடியா நீங்க எதை செலக்ட் பண்ணீங்களோ அதுக்கு போயிடும். ஓகேங்களா? இப்போ நான் ஓகே இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா ஷிஃப்ட் எஸ் கொடுத்து கர்சர் டு வேர்ல்ட் ஆப்ஜெக்ட் கொண்டு வந்துறேன். இப்போ என்ன பண்றேன், நான் செலக்ட் பண்றேன் ஒரு ஆப்ஜெக்ட்டை. அந்த செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து கர்சர் எங்க இருக்கோ அங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் சம்பர் கர்சரை நான் வந்து சும்மா அங்க இப்படி கொண்டு வரேன்னு வச்சுங்களேன். கொண்டு வந்துட்டேன். ஒரு ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் எஸ் கொடுத்துட்டு செலக்ஷன் டு கர்சர், அதாவது உங்க செலக்ஷன், அதாவது நீங்க செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து கர்சருக்கு போகணும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா அங்க போயிடும். ஓகேங்களா? சோ இதுக்கு தான் வந்து இந்த ஆப்ஷன் சொல்லுவாங்க. இப்போ நான் கர்சர் டு வேர்ல்ட் ஆப்ஜெக்ட் கொண்டு வந்துறேன். நீங்க எந்த ஒரு மெஷ்ஷோ ஆப்ஜெக்ட்டோ சம்திங் எது வச்சாலும் நீங்க வந்து நீங்க அந்த டைரக்டா கர்சர் எங்க இருக்கோ அங்கதான் வரும். இது ஒரு சிலிண்டர், இது வந்து டோனட், இந்த மாதிரி டோரஸ், இதுக்கு பேரு நிறைய இருக்கு. இதுல இதெல்லாம் மெஷ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் 3D மாடலிங் பண்ணக்கூடிய மெஷ். இப்போ நான் வந்து ஷிஃப்ட் ஏ கொடுக்குறேன். இது ஷிஃப்ட் ஏ உங்களுக்கு மறந்து போச்சுன்னா நீங்க இங்க வரலாம். இதுலயும் கூட ஆட் பண்ணலாம். மெஷ் இருக்கு. சோ அந்த கர்வ்னா என்ன பாத்தீங்கன்னா இது வந்து மெஷ் கிடையாது, இதுக்கு பேர் கர்வ்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு சிம்பிளா வச்சு காட்டுறேன். சோ இதுதான் கர்வ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலா இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா உங்களுக்கு புரியாம சொன்னா அந்த இப்போ ஒரு பாலம் கட்டுறீங்க 3D மாடலிங்ல. சோ நீங்க என்ன பண்ணீங்க, பாலத்தோட சின்ன பகுதியை மட்டும் பண்ணிட்டு அதை அப்படியே ரிப்பீட் காப்பி பண்ணீங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு நீங்க பாலம் எப்படி எப்படிலாம் வளைஞ்சு போகணுமோ அதுக்கு நீங்க இந்த கர்வை வந்து யூஸ் பண்ணி நீங்க 3D மாடலிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேற எதுக்கு யூஸ் ஆகும் இந்த கர்வு, இப்போ கேமரா வந்து ஒரு பாதை போடுறீங்க, இந்த கர்வை வச்சு ஒரு பாதை மாதிரி இப்படி போடலாம். சும்மா அப்படி காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு பாதை மாதிரி போடுறீங்க, இந்த கர்வ் எங்க இருக்கோ அப்படியே அந்த கேமரா வந்து மூவ் பண்ணணும். ஒரு மூவ்மெண்ட், கேமராவுக்கு ஒரு மூவ்மெண்ட், ஃப்ளோவான மூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கர்வ் வந்து யூஸ் ஆகும். பட் நம்ம அதை இப்போ நம்ம பார்க்க வேணாம், நம்ம டீடைலா வந்து பின்னாடி பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம வந்து மெஷ் எப்படி வைக்கிறது, அதை எப்படி ரொட்டேட் பண்றது, எப்படி மூவ் பண்றது, ஸ்கேல் பண்றது எப்படின்னா பார்த்தோம். ஸ்கேல் பண்ணது கொண்டு பார்த்தோம். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுல நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பைவோட் பாயிண்ட். பைவோட் பாயிண்ட்னா என்ன சொல்றேன். ஓகே, சோ நான் இதெல்லாம் அழிச்சிடுறேன், எல்லா இதையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சோ நான் ஒரு கியூப் ஒன்று வைக்கிறேன். சோ இப்போ நல்லா பாருங்க, நான் ஒரு கியூப் நான் டெலீட் பண்றேன், ஒரு கியூப் ஒன்று வைக்கிறேன். கரெக்டா கியூப் வந்து எங்க வருது பாருங்க. இந்த கியூபுக்கு நடுவுல நான் கியூபை மூவ் பண்ணி கூட வைக்கிறேன். கியூபுக்கு நடுவுல ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க, ஒரு ஆரஞ்சு கலர்ல தெரியுதா? அந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட் பாத்தீங்கன்னா அதான் கியூபோட சென்டர் பாயிண்ட். ஓகேங்களா? கியூபோட நடு பாயிண்ட் அதுதான். சோ இப்போ நீங்க இப்போ நான் வந்து என்னோட ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் நான் வந்து 3D கர்சருக்கு நான் கொண்டு போறேன். ஷிஃப்ட் எஸ் கொடுத்து செலக்ஷன் டு கர்சர் கொடுக்குறேன். அது நேரா எங்க அந்த 3D கர்சருக்கு எங்க போய் அது நிக்கும்னா ஒரு ஆரஞ்சு கலர் பாயிண்ட், மிடில் பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் போகும். ஓகேங்களா? இப்போ அந்த மிடில் பாயிண்ட வந்து எப்படி மாத்தலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஆக்சுவலா இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது மூலமாகவும் போலாம். ஓகே, இது ஓகே நான் எப்படின்னு சொல்றேன். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் மோட்ல இருந்து எடிட் மோடுக்கு நீங்க போகணும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட், இப்போ இதை வந்து நீங்க கியூப் இருக்கு, இதை நீங்க பெருசா நினைச்சா என்ன பண்ண முடியும்? பெருசா ஒண்ணு ஸ்கேல் பண்ணலாம், சைஸை கூட்டலாம் குறைக்கலாம், இல்ல ரொட்டேட் பண்ணலாம், இல்ல மூவ் பண்ணி வைக்கலாம், அப்படிதானே? ஆனா இதை எடிட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணா எடிட் மோடுக்கு போகணும். இப்போ நம்ம இருக்கிறது ஆப்ஜெக்ட் மோடு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்துட்டு எடிட் மோடுன்னு உனக்கு இதுல வாங்க வந்தீங்கன்னா வச்சுங்களேன், எடிட் மோடுக்கு வந்துடும். சோ இப்போ இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எல்லா இதுக்கும் கண்ட்ரோல் கிடைக்கும். அதாவது இது மூளைன்னு சொல்லுவாங்க, வெர்டிசஸ். இதை செலக்ட் பண்ணீங்கன்னா எட்ஜ் செலக்ஷன். இது வந்து இந்த இருக்கு பாருங்க, எட்ஜ் செலக்ஷன். எட்ஜஸ் ஃபுல்லா செலக்ட் பண்ணலாம், அதாவது ஓரம். இது வந்து ஃபேஸ்னா பக்கங்கள். ஒரு கியூபுக்கு எத்தனை பக்கம் இருக்கும்? 6 பக்கம் இருக்கும். கரெக்டா? சோ 6 பக்கம் இருக்கு. இப்போ நான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணா வச்சுங்களேன், கீழே தெரியும்
இது சில பேருக்கு இந்த விண்டோ இருக்காது, என்ன பண்ணாங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த 3 எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க, வச்சீங்கன்னா தெரியும். இப்போ நான் இது எல்லாத்தையும் இதை செலக்ட் பண்றதுக்கு என்னன்னா ஏ, சரிங்களா? ஏ கொடுத்து எல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். டீசெலக்ட் பண்றதுக்கு அல்ட் ஏ கொடுத்து நான் எல்லாம் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம், எடுத்துப்பாங்க வெர்டிசஸ் மூளை வந்து 8 மூளை இருக்கான். 8 மூளை இருக்கான் பார்த்தோமா? வெர்டஸ் வர்றேன் 1 2 3 4, அதே மாதிரி கீழே 5 6 7, பின்னாடி 1 8 இருக்கு. ஸோ 8 மூளை இருக்கு. எட்ஜஸ் வந்து 12 இருக்கு அப்படிங்கிறான். நான் எல்லாம் செலக்ட் பண்றேன், 12 எட்ஜும் செலக்ட் ஆயிருக்கு. 12 எட்ஜ் இருக்கான் பாப்போமா? மேல 1 2 3 4 5 6 7 8 ஆயிடுச்சா? இப்போ 8 ஆயிடுச்சு, 9 10 11, இந்த பக்கம் 1 12 இருக்கு. அப்புறம் ஆஸ் யூசுவல் ஃபேஸ் பக்கங்கள் வந்து 6 இருக்கு. ஸோ 6 பக்கங்கள் இருக்கு. கரெக்டா? ஓகே, இதுதான் வந்து எடிட் மோடு பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து தெளிவா பார்க்கலாம். இதுல வந்து நான் மேலோட்டமா சும்மா சொல்றேன். இப்போ நான் என்ன பண்ணா ஏ கொடுத்து எல்லாம் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ எனக்கு இந்த சென்டர் பாயிண்ட் வந்து இங்க வரணும். அதாவது இப்போ நான் இதை ரொட்டேட் பண்ண வச்சுக்கலாம், ரொட்டேட் பண்ணி 6 எக்ஸ் கொடுத்து நான் ரொட்டேட் பண்றேன்னா கரெக்டா அந்த சென்டர் பாயிண்ட மையமா வச்சு தான் அது ரொட்டேட் ஆகும். நீங்க எந்த ஆக்சஸ்ல ரொட்டேட் பண்ணாலும் ஓகே. இப்போ அந்த பாயிண்டே மாத்தணும். இப்போ நான் ரொட்டேட் பண்ணா எனக்கு இந்த இடத்த மையமா வச்சு நான் ரொட்டேட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணலாம்னா எடிட் மோடுக்கு போங்க. அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து டேப் கீ, ஓகேங்களா? கொடுத்துட்டு எல்லாம் ஏ கொடுத்து எல்லாம் செலக்ட் பண்ணுங்க, ஜி கொடுத்து மூவ் பண்ணுங்க. இப்படி இப்போ ஃப்ரீயா மூவ் ஆகுது. ஜில கொடுத்து மேல அப்படி மூவ் பண்றேன். இப்போ நான் இதை சும்மா இப்படி கொண்டு வைக்கிறேன். இப்போ நான் டேப் அடிச்சு மறுபடியும் ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துடுறேன், சரிங்களா? இப்போ பாருங்க என்னோட ஆரஞ்சு கலர் அந்த பைவோட் பாயிண்ட் எங்க இருக்கு பாருங்க, கீழே இருக்கு. இப்போ நான் ரொட்டேட் பண்ணா வச்சுங்களேன், எப்படி ரொட்டேட் ஆகுது பாருங்க. ரொட்டேட் Z Y பாத்தீங்கன்னா இப்போ கீழே வந்து ஆக்சுவலா இந்த இடத்த மையமா வச்சு ரொட்டேட் ஆகுது. முன்னாடிலாம் வந்து சென்டரை மையமா வச்சு நான் ரொட்டேட் ஆச்சு, இப்போ கீழே மையமா வச்சு ரொட்டேட் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் தான் பைவோட் பாயிண்ட் பேரு, சரிங்களா? ஸோ பைவோட் பாயிண்ட் வந்து நீங்க எந்த இது போனாலும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேற நான் ஒரு ஆப்ஜெக்ட் செஞ்சு காட்டவா? வேற எது? அந்த டாரஸ் வைப்போம். ஸோ இந்த டாரஸை பாருங்களேன், டாரஸ் இருக்கு. டாரஸ்ல பைவோட் பாயிண்ட்ங்கிறது நடுவுல இருக்கு. எனக்கு நான் என்ன பண்றேன், பைவோட் பாயிண்ட் வந்து நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். இப்போ எக்ஸ்ல இப்படி ரொட்டேட் பண்ணா நடுவுல ரொட்டேட் ஆகுது, ஒய்ல ரொட்டேட் பண்ணா எக்ஸ்ல ஒய்ல ரெண்டும் ரொட்டேட் பண்ணா நடுவுல தான் ரொட்டேட் ஆகுது. ஆனா எனக்கு வந்து என்ன ஆகும்னா இதை மையமா வச்சு ரொட்டேட் ஆகும். அப்ப என்ன பண்றேன், அதை செலக்ட் பண்றேன், எடிட் மோடு போறேன், எல்லாம் செலக்ட் ஏ கொடுத்து எல்லாம் செலக்ட் பண்றேன், அதை அப்படியே மூவ் பண்றேன். அப்படி மூவ் பண்ணிட்டு மறுபடியும் ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துடுறேன். இப்போ பாருங்க ரொட்டேட் பண்ணக்கூடிய பைவோட் பாயிண்ட் இந்த பக்கம் வந்துருச்சு. ஸோ இது இப்படி ரொட்டேட் ஆகுது பாருங்க. ஓகே ஃபைன். ஸோ இதுதான் வந்து பைவோட் பாயிண்ட் பேரு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த செலக்ஷன் டீசெலக்ட் பத்தி கொஞ்சம் தெளிவா நான் சொல்லிடுறேன். ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ ஒரு பொருளை வந்து எல்லாத்தையும் இப்போ நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ண அப்படின்னா ஏ கொடுத்தா எல்லாம் செலக்ட் ஆகும், ஆல் செலக்ட். டீசெலக்ட்னா வச்சுங்களேன், அல்ட் ஏ கொடுத்தா டீசெலக்ட் ஆகும், ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன், இது ஒரு ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஆனா செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட்டை வந்து நான் என்ன பண்ணேன்னா இதுல மூவ் டூல எனேபிள் பண்ணி வச்சிருக்கணும், அதானே? ஓகே. சோ இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டேன். நான் செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட்டை வந்து நான் என்ன பண்ணேன்னா எனக்கு இதை தவிர மிச்சம் எல்லாமே செலக்ட் ஆகணும். ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டேன், நான் இந்த கியூபை செலக்ட் பண்ணிட்டேன், இந்த கியூபை தவிர மிச்சம் எல்லாம் செலக்ட் ஆகணும். இது டீசெலக்ட் ஆயிரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்ட்ரோல் ஐ கொடுங்க, இன்வெர்ஸ். அதுக்கு பேர் கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த கியூபை தவிர்த்து மிச்சம் எல்லாமே வந்து செலக்ட் ஆகுது. இதுக்கு நீங்க அந்த ஒருவேளை அந்த ஷார்ட்கட் கீ மறந்துச்சுன்னா இதை செலக்ட் பண்ணுங்க. இந்த செலக்ட்னு ஒன்று இருக்கு, அதுல வாங்க, இதுல வந்தீங்கன்னா இன்வெர்ட் அப்படின்னு இருக்கும். கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா எல்லாம் செலக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து செலக்ஷன் டூலுக்கு உண்டான ஒரு இது, சரிங்களா? ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணா இது எல்லாத்தையும் நான் அழிச்சிடுறேன். இதை அழிச்சிட்டு ஒரு புது மங்கி வைக்கிறேன். மங்கி வச்சு நான் செஞ்சு காட்டுறேன். ஓகே, இப்போ கோஆர்டினேட்ஸ் பத்தி பார்க்கலாம். கோஆர்டினேட்ஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஓரியன்டேஷன், இது வந்து கோஆர்டினேட்ஸ் சொல்லுவாங்க, ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இதுல டிஃபால்ட்டா குளோபல் அப்படின்னு இருக்கும். குளோபல்னா என்னன்னா எக்ஸ் ஒய் இசட், இதுதான் வேர்ல்டு. அதாவது இது வந்து வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. உங்களோட வியூ போர்ட் வேர்ல்டு வியூ போர்ட்ல எக்ஸ் இதுதான், ஒய் இதுதான், ஜி இதுதான், இதை மாத்தவே முடியாது, ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு நான் இதை வச்சுக்கிறேன். இப்போ இதை நான் வச்சுக்கிறேன். இப்படி இப்போ நான் என்ன பண்றேன்னா இது 0 0 0ல இருக்கட்டும், டிஃபால்ட் ஆட். ஓகே, இப்போ நான் எக்ஸ்ல வந்து ஒரு 45 டிகிரி நான் ரொட்டேட் பண்றேன், ஓகேங்களா? இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு ஆக்சுவலா மூவ் டூல வச்சு காமிச்சா
சோ மூவ் டூல வச்சு காமிச்சா கரெக்டா இருக்கும். இப்போ நீங்க நல்லா பாருங்களேன், குளோபலை வச்சுக்கிட்டேன். குளோபலை வச்சுக்கிட்டு இந்த என்னோட ஆப்ஜெக்ட 6x ஒரு 45 டிகிரி நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். 6x 45 டிகிரி. ஓகே, நான் ரொட்டேட் பண்ணிட்டேன். ஆனாலும் இப்போ நான் மூவ் பண்ணக்கூடிய அந்த ஆக்சஸ் பாத்தீங்கன்னா எனக்கு எங்க இருக்குன்னா z இப்படிதான் இருக்கு, y இப்படிதான் இருக்கு, x இப்படிதான் இருக்கு. அது காரணம் என்னன்னா நம்ம கோஆர்டினேட்டை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றது வந்து குளோபலா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை நான் வந்து மறுபடியும் நான் வந்து 0 ஆக்கிடுறேன். ஓகேங்களா? நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ நான் 45 டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்றேன் இந்த x. ஆனா எனக்கு வந்து இதை நான் ஸ்டில் நான் வந்து z ல மூவ் பண்ணாலும் இப்படிதான் மூவ் ஆகும், மேலையும் கீழே தான் மூவ் ஆகும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணேன், நான் 0 ஆக்கிறேன். மறுபடியும் இதை நான் வந்து லோக்கல் வியூன்னு வைக்கிறேன். இப்போ நான் லோக்கல் வியூன்னு வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் இதே தான் 45 டிகிரி நான் ரொட்டேட் பண்றேன். என்னோட ஆக்சிஸை பாருங்க எப்படி மாறிட்டு பாருங்க. இப்போ நான் இது வந்து g கொடுத்து z ல மூவ் பண்ணா அது ஒரு ஆங்கிள் மூவ் ஆகும், இந்த இதுல போகாது. அதுக்கு உண்டான லோக்கல் வியூ இருக்குல்ல அதுல மூவ் ஆகும். உனக்கு இப்ப நான் புரியாம நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி நான் குளோபல் வச்சிருந்தப்போ நீங்க என்னதான் நான் குளோபல் வச்சிருந்தப்போ என்னதான் நீங்க வந்து எத்தனை டிகிரி மூவ் பண்ணாலும் நீங்க அதோட ஆக்சஸ் மூவ் ஆகாது. குளோபல் வேர்ல்டு இது படி தான் அது நடந்துக்கும். ஆனா அதே இதை வந்து நீங்க லோக்கல் செட் பண்ணீங்கன்னா வச்சுங்களேன், அங்க பாருங்க. சோ இதுக்குன்னு உண்டான லோக்கல் வியூ இருக்குல்ல. இப்போ நான் 45 டிகிரி மாத்திட்டேன்னா இதோட ஆக்சஸும் 45 டிகிரிக்கு மாறிடும். இப்போ இதோட z வந்து இது கிடையாது, இதுதான். இப்போ நான் இதோட y வந்து ஒரு 60 டிகிரி மாத்துறேன் அப்படின்னா இதோட x வந்து இது கிடையாது, இது லோக்கல். இதோட y வந்து டிஃபால்ட்டா இருக்கே, இந்த இது கிடையாது. அதோட இது இந்த இருக்கு பாருங்க, இந்த இதுதான் அதோட y. சரிங்களா? இதுதான் வந்து லோக்கல் கோஆர்டினேட்ல மூவ் பண்ற ரொட்டேஷன் பண்றது. இது ரொட்டேஷன் ஸ்கேல் எல்லாத்துக்குமே பொருந்தும். சரிங்களா? லோக்கலுக்கும் குளோபலும். ஸோ நான் இதை மறுபடியும் 0 ஆக்கிடுறேன். இதுல இன்னும் கொஞ்சம் இருக்கு, நார்மல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் எடிட் பண்ணும் போது தான் நம்ம அதை பார்க்க முடியும். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் தான் ஒன்று இருக்கு, இது ரொம்ப முக்கியம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா பைவோட் பாயிண்ட். இந்த பைவோட் பாயிண்ட்ங்கிறது என்ன நான் சொல்லிடுறேன். இப்போ இதுக்கு வந்து நமக்கு 2-3 ஆப்ஜெக்ட் தேவை. ஸோ நான் ஒரு ஆப்ஜெக்ட் இங்க இருக்கட்டும், இன்னொரு ஒரு கியூப் வைக்கிறேன், அதை இங்கிட்டு ஒயில அப்படி மூவ் பண்ணி இங்கிட்டு வைக்கிறேன். அடுத்து ஒரு சிலிண்டர் ஒன்று வைக்கிறேன், சும்மா அப்படி ரொட்டேட் பண்ணி சும்மா அப்படி வைக்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ நான் இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு குளோபல்லே இருக்கட்டும், இந்த டிஃபால்ட்டா குளோபல்ல இருக்கட்டும். ரொட்டேட் பண்றேன், ரொட்டேட் z கொடுத்து ரொட்டேட் பண்ணா இது இப்படி ரொட்டேட் ஆகுது. கரெக்டா? இதை செலக்ட் பண்ணிட்டு ரொட்டேட் z கொடுத்தா இப்படி ரொட்டேட் ஆகுது. கரெக்டா? இதை செலக்ட் பண்ணிட்டு இதை ரொட்டேட் z கொடுத்து இப்படி ரொட்டேட் பண்ணா ரொட்டேட் ஆகுது. ஓகே ஃபைன். ஆனா இப்போ நான் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணா வச்சுங்களேன், இதோட 3D இதோட மிடில் பாயிண்ட்ங்கிறது இது இங்க வந்துடுச்சு. இப்போ நான் அந்த ரெண்டையும் செலக்ட் பண்ண ரொட்டேட் பண்ணனா அந்த சென்டர் பாயிண்ட் ஆக்சஸா வச்சு அதை ரொட்டேட் பண்ணும். ஓகே. இப்போ நான் இதையும் செட் பண்ணா இதோட 3க்குமான காமன் பாயிண்ட் இங்க வந்துருச்சு. சோ இந்த ஆக்சஸ் பாயிண்ட்ங்கிறது அதை 3ஐயும் வச்சு ரொட்டேட் பண்ணும். சோ டிஃபால்ட்டா இந்த ஆப்ஷன் தான் இருக்கும், இல்ல மீடியன் பாயிண்ட்னு இதை வச்சு தான் ரொட்டேட் பண்ணும். ஓகே. இது எதா இருந்தாலும் சரிதான், ரொட்டேட் ஒய்யா இருந்தாலும் அதை வச்சு தான் ரொட்டேட் பண்ணும். இப்போ நான் அந்த 3ஐயும் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் எஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட், அதாவது நான் செலக்ட் பண்ணிக்க வச்சுக்க ஆப்ஜெக்ட்டுக்கு 3D கர்சர் போகணும் அப்படின்னா அப்படி கொண்டு போனா வச்சுங்களேன், அந்த 3க்கும் நான் காமன் பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஸோ கரெக்டா அது அங்க இருந்தா ரொட்டேட் ஆகும். ஓகே. நான் மறுபடியும் 3D கர்சர் வேர்ல்டு ஆர்ஜின் கொண்டு வந்தேன். ஏன்னா டிஃபால்ட்டா எனக்கு அங்க இருந்தா தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் அது அங்க இருந்தா தான் பெட்டர். ஓகே. இது எத்தனை ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணாலும் சரிதான், அந்த சென்டர் பாயிண்ட்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே. இப்போ மூவ் பண்ணாலும் சரி, ரொட்டேட் பண்ணாலும் சரி, ஒரு ஸ்கேலிங் பண்ணாலும் சரி, அதை வச்சுதான் எல்லாமே ஆகும். ஓகே. ஆனா இப்போ இதை நான் என்ன பண்றேன், இண்டிவிஜுவல் ஆரிஜின்ஸ் ஒன்று இருக்கு பாருங்க, இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இண்டிவிஜுவல் மீடியன் பாயிண்ட்னா மீடியனா சென்டர் மிடில். ஸோ 3ஐயும் செலக்ட் பண்ணி அதுக்கு மைய புள்ளியா கொண்டு வந்துடும். ஓகே. ஆனா அதே இது இப்போ இதுல வந்து ஸோ இந்த 3ஐயும் நான் செலக்ட் பண்றேன். ஸோ மையப்புள்ளி இங்க இருக்கு. அதே இது நான் இதுல மீடியன் பாயிண்ட் போல இண்டிவிஜுவல் ஆரிஜின்ஸ் கொண்டு வந்தா வச்சுங்களேன், இப்போ நான் ரொட்டேட் Z பாருங்க, இண்டிவிஜுவல் ஆரிஜின்ஸ் அதாவது அதுக்கு உண்டான ஆக்சிஸ் இதுல ரொட்டேட் ஆகும்.
இத மையமா வச்சு ரொட்டேட் ஆகுது. நல்லா பாருங்க, நான் மீடியன் பாயிண்ட் வச்சுட்டு ரொட்டேட் செட் கொடுத்தா மூணும் வந்து இத மையமா வச்சு ரொட்டேட் ஆகுது ஆக்சிஸா வச்சு. ஆனா இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்தா இங்க பாருங்க எல்லாமே இருக்கிற இடத்துல தான் இருக்கும், பட் அதோட ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆயிக்கும். சரிங்களா? இப்போ அது எல்லாமே ரொட்டேட் y கொடுத்தாலும் அப்படிதான், ரொட்டேட் x கொடுத்தாலும் அப்படிதான், ஸ்கேல் கொடுத்தாலும் அப்படிதான், g கொடுத்தாலும் அப்படிதான். ஓகேங்களா? ஃபைன். இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான ஆப்ஷன் இருக்கு, 3D கர்சர். இந்த 3D கர்சர்ங்கிற இது என்னன்னா, நீங்க எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கங்க. ஆனா உங்களோட ஆக்சிஸ் பாயிண்ட் இருக்கு தெரியுமா, 3D கர்சர் எங்க இருக்கோ அங்க போய் நின்னுக்கும். இப்போ நான் ரொட்டேட் பண்றேன், இது ரொட்டேட் செட் பாருங்க, 3D கர்சரை மையமா வச்சு அது ரொட்டேட் ஆகுது. ஓகே, இப்போ ஸ்கேல் பண்ணாலும் 3D கர்சரை மையமா வச்சு ஸ்கேல் ஆகும். இப்போ நான் 3D கர்சர் சும்மா அங்கிட்டு கொண்டு வைக்கிறேன், இப்போ ரொட்டேட் பண்றேன் இத. பாத்தீங்களா? பாத்தீங்களா? ஓகே, 3D கர்சர் எங்க இருக்கோ அதை பேஸ் பண்ணி வரும். இதுல நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த மூணு தான் யூஸ் பண்ணுவோம். அது அடிக்கடி யூஸ் பண்றது இந்த மூணு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃபைன். இப்போ இதுல வேற ஓகே இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே நான் ஓகே இதுல வந்து ஷிஃப்ட் எஸ் கொடுத்து கர்சர் டு வேர்ல்ட் ஆரிஜின் கொண்டு வந்துடுறேன். ஓகே, ஒருவேளை அந்த ஷிஃப்ட் எஸ் எனக்கு கர்சர் மறந்து போயிடுச்சு, கொண்டு வர ஷார்ட்கட் கீ மறந்து போயிடுச்சு அப்படின்னா n பிரஸ் பண்ணுங்க. இதுல இந்த வியூன்னு ஒன்று இருக்கு, அதில் வாங்க 3D கர்சர் இருக்குல்ல, அதுல 0 0 0 கொடுத்தீங்கன்னா டைரக்டா அங்க வந்துடும். நான் எங்க வேணாலும் வச்சுக்கிறேன், 0 0 0 இதையும் வந்து 0 0 0 அப்படி கொடுத்தா வச்சுக்கலாம், கரெக்டா என்னோட சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஓகே ஃபைன். இது வந்து இது நெக்ஸ்ட் இந்த இது பத்தி பார்க்கலாம். இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து நமக்கு நெக்ஸ்ட் தான் வரும், அடுத்த வீடியோல தான் பார்க்கணும். ஓகேங்களா ஃபைன். இப்போ இதெல்லாம் ஒரு மங்கி ஒன்று வச்சிடுறேன், அதே மாதிரி ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஒரு பிளேன் ஒன்று வச்சிடுறேன். இதை ஸ்கேல் பண்ணிக்கிறேன், இப்படி எஸ் கொடுத்தா ஸ்கேல் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த இதை ரொட்டேட் பண்ணி சும்மா இப்படி வைக்கிறேன். ஓகே, ஸோ தரையில இருக்கிற மாதிரி. இப்போ இந்த வியூ இந்த இதுல என்ன இது சொல்லியிருந்தது மெயின் அந்த நாளையும், இதுல வந்து இது வந்து ஒயர் ஃப்ரேம் வியூ. ஒயர் ஃப்ரேம் வியூனா அதாவது உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து மெஷ் எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒயர் ஃப்ரேம்ல காமிக்கும். ஒயர் ஃப்ரேம்னா இப்போ உங்களோட மெஷ் வந்து இப்படிதான் இருக்கு ஒயர் ஃப்ரேம் மாதிரி. சாதாரணமா ஒரு கியூப் வச்சு வைக்கிறேன் இப்போ, ஸோ கியூப் வந்து எப்படி வரும், இந்த மாதிரி 6 இது கட்ட கட்டமா சேர்ந்ததான கியூப், அந்த மாதிரி அதோட ஒயர் ஃப்ரேம் வியூவை காமிக்கும். இது சாலிட் வியூ, இது ஜென்ரலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாலிட் வியூ. ஓகேங்களா? இது வந்து மெட்டீரியல் வியூ. மெட்டீரியல் வியூனா அதுவே வந்து ஒரு ரெண்டர் பண்ற மாதிரி, அதுவே வந்து ஒரு டிஃபால்ட்டா ஒரு இதை போட்டு ஒரு நமக்கு ஒரு அதுவே ஒரு டிஃபால்ட்டா ஒரு லைட்டிங் செட் பண்ணி நம்ம காமிக்கும். இது நம்ம ரெண்டர் பண்ணும்போது நம்ம பாத்துக்கலாம். இது வந்து ஃபைனல் ரெண்டர் வியூ. ஃபைனலா உங்க கேமரால இருந்து ரெண்டர் எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரெண்டர் வியூ. ஸோ லைட்ல வந்து நமக்கு பாத்தீங்கன்னா 4 விதமான லைட் இருக்கும். லைட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த லைட் வந்து சன்லைட்டா மாத்திக்கலாம். சன்லைட்டோட பவர் வந்து 15 வச்சா கூட போதும், 15 5 அந்த மாதிரி வச்சா கூட போதும். ஓகே, ஸோ அந்த ஷேடோலாம் விழும். அப்புறம் ஸ்பாட் லைட். ஸ்பாட் லைட்டுங்கிறது என்ன பாத்தீங்கன்னா இதோட இதை கூட்டிங்கன்னா இப்போ 2500 வச்சா ஸ்பாட் லைட் இந்த மாதிரி. ஓகே, ஏரியா லைட்டுங்கிறதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், சன்லைட் மாதிரி தான், பட் ஒரு இதோட லைட்டோட ஏரியாவை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்படி. ஓகே ஃபைன். நான் 4 லைட் இருக்கு இதுல. ஸோ இது உங்களோட ஃபைனல் வியூ ரெண்டர் வியூங்கிறது இப்படிதான் வரும். ஓகே, இப்போ நம்ம கேமராவை கூட நம்ம வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 0 பிரஸ் பண்ணீங்கன்னா கேமரா வியூ வரும், n பிரஸ் பண்ணீங்கன்னா இப்போ கேமரா வந்து எனக்கு வேற ஆங்கிள் வேணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா n பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதுல வியூன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு லாக் டு கேமரா வியூ கொடுங்க. இப்போ நீங்க இதை எப்படி ஸ்க்ரோல் பண்ணி கேமரா லாக் ஆகிக்கும். அப்படியே உங்களுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள் இப்படி வச்சுக்கிட்டு மறுபடியும் இதை டிசேபிள் பண்ணி விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு எந்த இது தேவையோ அதை செட் பண்ணுங்க, ரெசல்யூஷனை செட் பண்ணிட்டு ரெண்டர் இமேஜ் கொடுத்தனா, அதாவது நீங்க எந்த ஃப்ரேம்ல இருக்கோ அதை வந்து ஒரு இமேஜா உங்களுக்கு ரெண்டர் பண்ணி கொடுக்கும். சேவ் பண்ணாத ரெண்டர் பண்ணி காமிக்கும். உங்களுக்கு வேணா சேவ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க எடிட் பண்றதா எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு ரெண்டர் பண்ணி காமிச்சிருக்கு பாருங்க, இந்த இதுதான் வந்து ரெண்டர் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதெல்லாம் நம்ம ரெண்டரிங் வந்து பின்னாடி நம்ம தெளிவா நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுல இப்போ இது வந்து ரெண்டர் ஆப்ஷன்ஸ். அவுட்புட், உங்களுக்கு எந்த அவுட்புட் வந்து ஃபோல்டர் நீங்க ரெண்டர் பண்ணக்கூடிய வீடியோவோ இமேஜோ போட்டோஸோ போட்டோ சீக்வன்ஸ், அதாவது போட்டோ சீக்வன்ஸ்னா ஒவ்வொரு ஃப்ரேமையும் டக்கு 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 போட்டோவா வந்து ரெண்டர் பண்ணி கொடுத்துரும். ஓகே, அது எங்க வேணுமோ நீங்க வந்து அதை நீங்க வந்து ரெண்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது இது வந்து பிஎன்ஜியா வேணுமா, இமேஜா வேணுமா, வீடியோவா வேணுமா, அதெல்லாம் வந்து இதுல இருக்கு. இதுல வந்து மோஸ்ட்லி நான் வந்து பிஎன்ஜி தான் எடுப்பேன். ஓகேங்களா? அதனால அதுலதான் வந்து பின்னாடி ஆல்பா பண்ணலாம். ஆல்பானா என்னன்னா
பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்டா விட்டுறலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இதுல வந்து கம்போசிஷன். ஸோ கம்போசிஷன் நம்ம பின்னாடி தான் பார்க்கணும், வரக்கூடிய டுட்டோரியல்ல பார்க்கலாம். இது வந்து வேர்ல்டு வியூ. வேர்ல்டு வியூங்கிறது ஒரு என்விரான்மெண்ட் செட் பண்றது. இப்போ கருங்கும்னு இருட்டா இருக்கு கரெக்டா, ஆனா இதே நீங்க கலரை கூட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், வேர்ல்டோட கலரை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வேர்ல்டோட கலருங்கிறது வந்து நீங்க இதுல வராது, சாலிட் வியூல, ரெண்டர் வியூல மட்டும் தான் உங்களுக்கு வரும். ஓகே, இது வேர்ல்டோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த இதெல்லாம் இதுவும் அதே தான், இதுவும் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் இங்கேயும் இருக்கும். ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்றது கொள்றது எல்லாமே வந்து இங்க அப்படி இங்க தான் இருக்கும். இதுல இப்போ நான் இதை மூவ் பண்ணிக்கலாம், இப்படி இங்கேயும் மூவ் பண்ணிக்கலாம், எல்லாமே அதே தான் இருக்கும். கிட்டத்தட்ட 3-4 இடத்துல அது இருக்கும். அது ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் மறந்து போயிடுச்சு. இப்போ எனக்கு நான் என்ன சொல்றது, டீசெலக்ட் ஆப்ஷன் மறந்து போயிடுச்சுன்னா இங்க வந்து பண்ணுவீங்க செலக்ட் டீசெலக்ட், நன்னா டீசெலக்ட். சரி, எனக்கு அதுவும் மறந்து போயிடுச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், F3 பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது வரும், மெனு சர்ச் வரும். இதுல டீசெலக்ட், டீசெலக்ட், சர்க்கிள் செலக்ட், இதுல செலக்ட் குரூப் நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ செலக்ட் ரேண்டம்லாம் கொடுத்தீங்கன்னா ரேண்டமா அதுவே செலக்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து ஓகே, அது பார்த்துக்கலாம் நீங்க. செலக்ட் ஓகேங்களா. வேற இதுல வந்து ஸ்கேலு, ரொட்டேஷன் ஸ்கேலு, ஸ்கேலுக்கு உண்டான இது மறந்து போயிடுச்சுன்னா நீங்க வந்து F3 செலக்ட் பண்ணி பண்ணலாம். ஆனால் ஸ்கேலுக்கு உண்டான அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் மறக்காது, ஏன்னா அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியதுனால மறக்காது. ஓகே, நெக்ஸ்ட் இது மாடிஃபைஸ். மாடிஃபைஸ் நம்ம வந்து அடுத்த வரக்கூடிய வீடியோக்கள் நம்ம பார்க்க போறோம். மெஷ் எடிட் பண்ணும்போது தான் மாடிஃபைஸ் பண்ணி பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு மாடிஃபையர் காட்டுறேன். இப்போ அரே மாடிஃபையர் தான் வச்சுக்கலாம். என்ன பண்ணுன்னா டக்கு 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 டக்குன்னு எத்தனை வேணுமோ வந்து உங்களுக்கு அரே பண்ணிக்கும். ஓகே, இன்னொரு அரே மாடிஃபையர் போடுறேன், அதை y ஆக்சிஸ்ல போடுறேன். ஓகே, டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு மாடிஃபையர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அரே மாதிரி. ஸோ இதை தான் மாடிஃபையர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அடுத்த டுட்டோரியல்ல பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா முழுக்க முழுக்க இந்த மெயினா இந்த GUI பத்தி பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோல வந்து ஒரு மெஷ்ஷை வந்து எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை வந்து நான் எப்படி சொல்லித்தர போறேன்னா, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியே நம்ம வந்து சொல்லித்தரேன். அதான் என்ன, ஒரு ப்ராஜெக்ட், ஒரு 3D மாடலிங் செஞ்சே வந்து நான் வந்து அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா. ஸோ தொடர்ச்சி நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இப்போ பிளெண்டர் 2.9 பிளெண்டர் 2.91 சீரிஸ். ஸோ அதுதான் வந்து இதான் முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன் பாத்தீங்களா, முக்கியமான விஷயம். ஸோ இதுல வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டர் இன்ஜின் ஒன்று இருக்கும், ரெண்டர் இன்ஜின். ஸோ இது என்ன பாத்தீங்கன்னா இதுல 3 இருக்கும். இதுல இந்த ஒர்க் ஸ்பேஸ் தேவையில்லை. EV சைக்கிள்ஸ், இதை நம்ம வந்து அதிகமா யூஸ் பண்ணது EV தான் யூஸ் பண்ணுவேன். காரணம் என்னன்னா, சைக்கிள்ஸும் யூஸ் பண்ணலாம், ஆனா சைக்கிள்ஸ் EVயும் கம்பேர் பண்ணும்போது EV வந்து சைக்கிள்ஸ் வந்து போட்டோ ரியலிஸ்டிக், அப்படி ரியலிஸ்டிக்கா கொடுக்கும். EVயும் கொடுக்கும், ஆனா கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டி வரும் அதுல. ஆனா இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, EV வந்து ஃபாஸ்டா ரெண்டர் டைம் வந்து ஃபாஸ்டா இருக்கும், கடகட ரெண்டர் ஆயிரும். ஆனா சைக்கிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் ரெண்டர் ஆகாது. ஒரு ஹைப்பர் ரியலிஸ்டிக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை செஞ்சுட்டு நீங்க ரெண்டர் கொடுத்தீங்கன்னா அது ரெண்டர் ஆகுறதுக்கு எப்படியும் ஒரு ஃப்ரேமுக்கு 3 மணி நேரம் எடுக்கும், உங்களோட ரெண்டர் செட்டிங்ஸை பொறுத்து. ஓகே, அதனாலதான் வந்து நான் வந்து மோஸ்ட்லி என்னோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா EVலே பண்ணுவேன், எல்லாமே வந்து சைக்கிள்ஸ்ல பண்ண மாட்டேன். ஏன்னா ஏன் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான், ஒரு ஃப்ரேமுக்கு 3 மணி நேரம் எடுத்தா 1 மணி நேரம் எடுத்தா. அதனாலதான் வந்து நான் என்னோட எல்லாமே வந்து EVலே செய்வேன். ஸோ இந்த மோஷன் பிளர்லாம் இருக்கு, அதான் மோஷன் பிளர்னா ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்றீங்க, அதோட மோஷன் பிளர் வர வைக்கலாம், எல்லாம் இருக்கு இதுல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மெஷ்ஷை வந்து எப்படி எடிட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ தொடர்ச்சி நம்ம சேனலை பார்க்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, ஃபேஸ்புக்லாம் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோக்களை. சரி, வீடியோக்களை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல வந்து மெஷ் எடிட்டிங் பத்தி பார்க்க போறோம். ஸோ இது வந்து பிளெண்டர் 2.912 பிகினர் சீரிஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன். சரிங்களா. அடுத்த டுட்டோரியல்ல வந்து எடிட்டிங் மெஷ் பத்தி பார்க்கலாம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சதகத்துல்லா அப்பா. நன்றி, பாய்.